வணக்கம் மாணவர்களே. நைன்த்து 9வது அறிவியலில் வந்து சயின்ஸ் இன்னைக்கு நான் வந்து ஒரு செஷன் எடுக்கிறேன். யூனிட் 8 அலகு 8ல் இருக்கக்கூடிய சவுண்டு, இந்த ஒலி அப்படிங்கிற அந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சவுண்டு இதை பற்றி இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் பேசுறதே சவுண்டு தான், அப்படிதானே? நான் வந்து ஸ்பீக்கரில் பேசுகிறேன், உங்களுக்கு அங்கே கேட்கு. நீங்கள் பேசுகிறீங்க, பக்கத்தில் உள்ள உங்களுக்கு கேட்கு. ஒரு ஒரு பேனா விழுது, அந்த பேனாவோட சவுண்டு நம்மளுக்கு தெரியுது. பெரிய ஸ்பீக்கர்ல போடுறாங்க. நிறைய லாட் ஆஃப் சவுண்டு நம்மளுக்கு இருக்கு. ஒரு ஈவன் ஒரு காத்தடிச்சா இலைகள் ஆடுறது கூட ஒரு சவுண்ட் வரும். இதெல்லாம் சவுண்டு அப்படின்னு தெரியும். பட் உண்மையா அந்த ஒலி அப்படிங்கக்கூடியது என்னது? இப்ப நான் சொன்னதெல்லாம் இதோடைய ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஓ, சவுண்ட்னா இப்படி கேட்கும், ஓகே, அவ்வளவுதானா? ஆனா அந்த சவுண்டு, ஒலி அப்படிங்கிறது அப்ப என்ன? உண்மையா நம்ம சயின்ஸ் ரீதியா நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? ஒலி என்பது ஆற்றல், ஒரு வகையான ஆற்றல். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் நீங்க சொல்லணும். நீங்க வந்து ஜென்ரல் யாரும் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம், சவுண்டுனா இந்தப்பா நீ பேசுறாளப்பா அதான்பா சவுண்டு. பட் நீங்க நைன்த் படிக்கிறீங்க, சயின்ஸ் நல்லாவே அறிமுகம் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்போ உங்கள்கிட்ட யார்கிட்ட வாட் இஸ் மீன் பை சவுண்டு, நீ என்னப்பா சொல்ற சவுண்ட்னா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லணும்? இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி, ஒரு விதமான ஆற்றல். ஏன் ஒரு விதமான ஆற்றல்? ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய விதமான ஆற்றல் இருந்து தான் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்க, என்னுடைய போர்டு கிளியரா தெரியுது. பிகாஸ் ஆஃப் லைட், ஒளி. இந்த லீ வராது, அந்த லீ வரும். பள்ளிக்கு வர, ஸ்கூலுக்கு வர இல்லு, அந்த உங்களுக்கு இல்லு லீனா தெரியும், அதுதான் லைட். அது ஒரு ஆற்றல், இது ஒரு ஆற்றல், இன்னும் ஏகப்பட்ட ஆற்றல் இருக்கு. நீங்க ஹையர் கிளாஸ் படிக்க படிக்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நிறைய இருக்கு. இயக்க ஆற்றல், நினையாற்றல், இயந்திர ஆற்றல், மின் ஆற்றல் எல்லாம். ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸ், லாட் ஆஃப் எனர்ஜிஸ் தேர். ஓகேவா? இப்ப நம்ம சாப்பிட்றோம், ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு உட்கார்ந்தாதான் நம்மளால கிளாஸ்ல உட்கார முடியுது. ஏன்? அந்த ரெண்டு இட்லி ஆற்றலா மாறின பிறகு நம்ம உடம்புல தெம்பு வருது, நடக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ தெம்பு வருது. அப்ப ஆற்றலா மாறி இருக்கு. அப்ப ஆற்றல், எனர்ஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இதுல புரியுது. அப்போ ஒளியும் ஒரு ஆற்றல். சரி, இந்த ஆற்றல் என்ன சார் பண்ணும்? ஓகே, நீங்க ஆற்றல்னு சொல்லிட்டீங்க சார், ஆற்றல் என்ன சார் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பேசுறேன், இந்த எண்ட்ல இருந்து பேசுறேன், நீங்க இந்த எண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்க இப்போ ஸ்பீக்கர்ல அப்படின்னா இது எப்படி சார் ஒர்க் ஆகுது நான் லேட்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இருங்க. ஒரு பிசிக்கல் வேல்ல நம்ம ரெண்டு பேரும் எதிர்த்தாப்புல நிக்கிறோம் ஒரு கிளாஸ்ல. சரியா? நான் கிளாஸ் முன்னாடி நிக்கிறேன், நீங்க பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. அப்ப நான் பேசுறேன் அப்படின்னா, நான் பேசக்கூடியதுல இருந்து அலை வடிவத்துல அப்படி போகுது, போய் உங்களுக்கு உங்களுடைய காதுல செவிப்பறைன்னு ஒண்ணு இருக்கும், அந்த செவிப்பறையில போய் மோதும். மோதுனா அதுக்காண்டி வலிக்கும்லாம் கிடையாது, இது வந்து ஒரு சிக்னல் தான். சரியா? அந்த மோதிர வச்சு அந்த சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மூளை புரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட், இவன் இதை சொல்றான், இது நடக்கு, இது பேசுது, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் உங்களுக்கு வந்து உணருதுங்க. சரிங்களா? சென்ஸ் பண்றீங்க. சரிங்களா? அப்போ இந்த இப்படி போகுதுன்னு சொன்னா இது வந்து அலை வடிவம். இந்த அலை வடிவமானது, இது வந்து என்ன அலை வடிவம்னா, இந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய துகள்கள். சரிங்களா? அந்த துகள்கள் வந்து நீங்க பேசின ஆற்றல் சொன்னோம்னா அந்த ஆற்றலை கடத்தி செல்லும். இந்த ஊடகம் தான் கடத்தி செல்லும். இப்ப இந்த ஊடகம்னா இந்த இதுல போர்டு தான். நான் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு இது ஃபுல்லா ஏர், காற்று அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ காற்று மூலக்கூறுகள், காற்று துகள்கள் என்ன பண்ணுதுன்னா, நான் பேசின அந்த வார்த்தையோட எனர்ஜியை அப்படியே பாஸ் பண்ணி உங்களுடைய காதுக்கு. பட் இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒலியோட ஸ்பீடும் ஒரு ஹை ஸ்பீடு. சரிங்களா? சவுண்டோட ஸ்பீடும் கொஞ்சம் ஹை ஸ்பீடு. அதனால நமக்கு டக்குன்னு பேசி உடனே நமக்கு கேட்கு, அப்படிதானே? நான் புக் எடுத்து வைப்பா அப்படின்னு கிளாஸை சொல்லி 3 நாள் கழிச்சு அவங்க காதுக்கு இவ்வளோ போகுது, முந்தானத்து சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ போகுது. இல்ல இல்ல, டக்குன்னு இவ்வளோ போகுது. கரெக்டா? அப்போ ஸ்பீடு தான் காரணம். ரைட். அப்ப இது வரைக்கும் ஒலி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சவுண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ இந்த ஒலி அலைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது முக்கியமான இன்னொரு வார்த்தை என்னன்னா அதிர்வுகள், வைப்ரேஷன், வைப்ரேட் ஆகுது. இந்த வார்த்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வைப்ரேட். சரியா? அதாவது
வைப்ரேட் அப்படிங்கும் போது நான் சொன்னா உங்களுடைய காதுல வந்து செவிப்பறை போய் டச் பண்ணும், செவிப்பறை போய் விழுவும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு ஏர் ட்ரம் அப்படின்னு சொல்றோம். அந்த அப்போ அந்த ஏர் ட்ரம் ஒரு வைப்ரேட் ஆகுது. அதனாலதான் சிக்னலை மாத்தி நம்ம மூளை புரிஞ்சுக்கிடுது அப்படிதானே. ஸோ அதே மாதிரி நான் பேசுறதும் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்வுகள். என்னோட தொண்டை கூட அதிரும். நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பேசும்போது தொண்டை கூட ஒரு சின்ன அதிர்வு வரும். ஆனா நமக்கு தெரியாது. சில பேர் கத்தி பேசுவாங்கன்னா அவங்களோட தொண்டை இன்னும் கொஞ்சம் அதிரும். அவங்களோட ஃப்ரீக்வன்சி அதிரும் அதுக்கு ஏத்தாப்புல இருக்க போகுது. கரெக்டா? அப்போ ஒரு ஊடகத்தின் வழியாக இந்த ஆற்றல் பரவுகிறது. நம்மளுடைய மனிதனுடைய செவிகளால் அந்த குறிப்பிட்ட அதிர்வெண் நெடுக்கம், அதாவது ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட் அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்புறம் எனர்ஜி, இந்த மாதிரி அலைகளை மட்டும் நம்மளால கேட்டு உணர முடியும். எல்லா உலகத்துல இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒலிகளையும் நம்மளுடைய காது கேட்க முடியாது. நம் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் தான் கேட்க முடியும். அது மாதிரி லைட்லயும் அப்படிதான். நம்மளுக்கு குறிப்பிட்ட சில சில விதமான விப்ஜியா இருப்பாங்களா, இந்த லைட்டை தான் நம்ம பார்க்க கேட்க முடியும் தவிர எல்லா லைட்டையும் நம்மளால பார்க்க முடியாது. அது நீங்க லைட்டை பத்தி படிக்கும் போது படிப்பீங்க, இன்ஃப்ராரெட், யூவி அப்படிலாம் படிப்பீங்க. அதே மாதிரி சவுண்டுக்கும் உண்டு. சரியா? இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக்லாம் பின்னாடி படிப்பீங்க. அது அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்போ ஒரு லெவல் இருக்கு. இந்த லெவலுக்கு கீழேயும் கேட்காது, இந்த லெவலுக்கு மேலேயும் கேட்காது. அந்த லெவலுக்கு உள்ளதான் நம்மளுக்கு கேட்டுட்டு இருக்கு. மனிதனுக்கு அவ்வளவுதான் கேட்க முடியும். ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு. அப்போ இந்த குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இருந்தா நம்மளால கேட்க இயலாது. ஒளியின் சுரப்பண்பு குவாலிட்டி ஒவ்வொரு ஒலிக்கும் வெவ்வேறாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். இதெல்லாம் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்ப ஒலி ஏற்படுது. இப்ப நம்ம இதுலயே நிறைய விஷயம் சொல்லியாச்சு. பட் ஒலி ஏற்படுதல், சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் எப்படின்னா, நம்மளோட டே டு லைஃப்ல நம்ம வெவ்வேறு ஒலிகளை வெவ்வேறு இடத்துல இருந்து கேட்கறோம். உதாரணத்துக்கு வெறும் அப்பா அம்மா மட்டும் இல்லை, ஒரு பொருள் விழுறதுல இருந்து, ஒரு பாட்டு படிக்கிறதுல இருந்து, ஒரு செல்போன் ரிங் ஆகுறதுல இருந்து நிறைய விதமான ஒலிகள். ஒரு பூனை கத்துறது, அப்படிதான் நாய் கத்துறது, கார் போடுறது சவுண்டு, ட்ரெயின் போற சவுண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சவுண்டை நம்ம வந்து டே டு லைஃப்ல கேட்டே இருக்கோம். அப்படிதானே? சரி, இது எங்கேருந்து உண்டாகுது? என்னைக்கா ஒரு நாள் திங்க் பண்ணீங்களா? வெறும் காது இருக்குன்னு மட்டும்தான் நம்மளால கேட்க முடியுது, அதான் ஒளியா? இல்ல. இப்ப கொஞ்சம் லைன்லயே தெரிஞ்சது, வெறும் காது மட்டும் இருக்கனால கேட்காது. நமக்கு நமக்கு கேட்கற காரணம் வெறும் காது மட்டும் இருக்கறனால நம்ம சொல்ல முடியாது. அடுத்ததான் காதுங்கிறது ஒரு ரிசீவர். சரிங்களா? நம்மளோட ஏர் அப்படிங்கிற ஒரு ரிசீவர் தான். நம்மளுக்கு இயற்கையில அப்படி அமைஞ்சிருக்கு. ஆதி காலத்துல நம்மளுக்கு காது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா நம்ம வேட்டையாடு நம்ம இருந்தோம்னா ஆதி கால மனிதர்கள் நம்ம வரலாறுல படிச்சிருப்பீங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த காது வந்து ரொம்ப பெருசா இருக்கணும். அப்படின்னா தான் அந்த அப்சர்வ் பண்றது அதிகமா பண்றதுக்கான அப்படி இயற்கை இருந்து. பட் அதுக்கப்புறம் அதோடைய யூசஸ் நம்மளுக்கு இப்போ நமக்கு டே டு லைஃப்ல நம்ம வந்து எப்ப முதல்ல வேட்டையாடி போறது கிடையாது. அப்படிதானே? நம்மளுக்கு வந்து நம்மளுடைய செயல்பாடே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறிட்டு. அப்போ அதுக்கேத்தாப்புல நம்மளுடைய ஜீனும் மாறும். அப்போ மாறும் போது அதுக்கு ஏத்தாப்புல உறுப்புகள் கொஞ்சம் இதா இருக்கு. சரியா? ரைட். அப்போ ஒளி எப்படி உண்டாகுது? ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்ல, அதிர்வுகள். அந்த எந்த பொருள் அதிர்வுறதோ அது ஒளியாக நமக்கு கேக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஏதோ தட்டுதேன், ஏதோ ஒரு சவுண்டு உங்களுக்கு கேக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உள்ள அந்த மூலக்கூறுகள் மாலிகுல்ஸ் அது வந்து அதிர் வருது. நான் அதை ப்ரெஸ் பண்றேன். சரிங்களா? ப்ரெஷர் கொடுக்குறேன், உடனே அதிர் வருது. அதனால உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சு. பாத்தீங்களா? இப்போ தட்டினா ஒரு சவுண்டு கேட்டுச்சு. மேபி ஸ்பீக்கர்ல கொஞ்சம் கேட்காம வந்துக்கலாம். பட் டேரக்டா நம்ம பெஞ்சை தட்டினா சவுண்ட் வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்படிதானே? அப்போ ஒரு பொருளை அதிர்வடைய செய்யறீங்க, மூலக்கூறு அதிர்வடையுது, ஒளி உண்டாகிறது. கிளியர் ஆயிட்டா? ரைட். அப்போ ஸோ அதுக்கு அவங்க வந்து இசைக்கவை அப்படின்னு சொல்றப்ப அந்த இசைக்கவையை வந்து நீங்க உங்களுடைய லேப்ல பார்க்கலாம். டியூனிங் ஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும். நீங்க மேபி உங்களுடைய சயின்ஸ் லேப்ல பார்க்கலாம். அப்படி இருக்கும். இதை வந்து ஒரு ரப்பர் பேடால அப்படி தட்டுவாங்க. உடனே இப்படியே வைப்ரேட் ஆகும், சவுண்டு கேட்கும். அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். when you strike the tuning fork on the rubber band it short vibrate. என்ன சொன்னா வைப்ரேட் ஆகுது. அப்ப இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும்? நியர்பை இந்த காற்று மாலைக்குள் பக்கத்துல ஏர் மாலிகுல், இந்த ஏர் மாலிகுல வைப்ரேட் பண்ண வைக்கும். உடனே வைப்ரேஷன் நம்மளுக்கு சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்ப கிளியர் ஆயிட்டா? ஈஸியா புரியுதா? இசைக்கவை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல டியூனிங் ஃபோர்க்க. இசைக்கவையோடைய புயங்களை
ரப்பர் புயங்கள்லாம் இந்த மாதிரி இப்படி இருக்கும், சேஃபா இருக்கும். அதை நம்ம ஒரு இடத்துல ரப்பர் பட்டையால அடிக்கும் போது அது அதிர்வடையும். இசைக்கவையினோட புயங்கள் அதிர்வடைவதால் இப்படியே இப்ப என் கை எப்படி அது அது மாதிரி தான் அதிர்வடையும். பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகளை வைப்ரேட் பண்ண வைக்கும், அதிர்வடைய வைக்கும். அதனால இவ்வாறு அதிர்வுகள் ஒலியை உண்டாக்கின்றன. ஓகே, இது வரைக்கும் புரியுது. ஓகே, இப்போ அடுத்து என்ன டாபிக், அடுத்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த ஒலியோடைய பண்புகள். நிறைய பண்பு இருக்கு. பட் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பண்புல என்ன பார்க்க போறோம்னா, ஒளி அலைகள் பரவுதல். இந்த பரவுதல்ல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஊடகம் பத்தி பார்க்க போறோம். ஊடகம் அப்படின்னா மீடியம். மீடியம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய காற்று, இது ஒரு மீடியம். நம்மளுக்கு இடைப்பட்ட இருக்குல்ல, மீடியேட்டர் அப்படிலாம் நம்ம வார்த்தையை சொல்லுவோம். மீடியமா நடுவுல இருக்கிறது, இதெல்லாம் மீடியம்னு சொல்லுவோம். நடுவுல இருக்கிறது அந்த வார்த்தையை இன்னும் உங்களுக்கு நல்ல சூப்பரா புரியும். நம்ம நம்மளுக்கு ஏத்தால புரிஞ்சுக்கணும்னா, அப்போ நம்மளுக்கு இடைப்பட்டல இருக்கக்கூடியதான் நம்ம மீடியம் சொல்றோம். ஸோ காற்று இருக்கு. காற்று இல்லாம இருக்கக்கூடிய மீடியம் பார்த்தீங்கன்னா வெற்றிடம், வேக்கும். அது இது போக கிளாஸ் ஒரு மீடியம். ஏன்னா கிளாஸ், ஏன்னா ரெண்டு ரெபத்துக்கு நடுவில் கிளாஸ், கண்ணாடி வச்சா அது ஒரு மீடியம், தண்ணி வச்சா அது ஒரு மீடியம், வாட்டர் அது வச்சா அது ஒரு மீடியம். இந்த மாதிரி எந்த மீடியம்னாலும் இருக்கலாம். இதை எதுக்கு நம்ம சொல்றோம், இந்த மீடியத்தை பத்தி ஏன் ஊடகத்தை பத்தி சொல்றோம்னா, இந்த ஒளி அலைகளை பத்தி பார்க்க போறோம். ஸோ உதாரணத்துக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து அஹ், ஒரு கிளாஸ்ல இந்த எண்டில் இருக்கிறீங்க, சரியா? சாரு இந்த எண்டில் இருக்கார். இந்த ரூம்ல டார்க்கா இருக்கு. அப்போ அவரு டார்ச் லைட்டை ஆன் பண்றார். அப்படி உங்களுக்கு இந்த இந்த இடத்துல ஃபுல்லா டார்க். நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ஒளி தெரியுமா? இது வந்து இந்த அதாவது லைட்ஸ் நான் பேசுறேன், ஏன்னா டார்ச் லைட்னு சொன்னா லைட்ஸ் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த ரூம்ல எங்கேயுமே கேப் இல்லை. எந்த வித, அதாவது கதவை திறந்து மூடுறது, வெளியில காத்து போறது உள்ள போறது எதுவுமே இல்லாம ரொம்ப, அதாவது உள்ள இருக்க காத்த கூட நம்ம எடுத்துட்டோம். அதாவது வெற்றிடமா இருக்கு. அப்படியே யோசிச்சு பாருங்க, வெற்றிடம் வேக்குமா இருக்கு. லைட் ஆன் பண்ணி பார்க்கறாங்க, தெரியுமா தெரியாதா? மேபி இந்த கொஸ்டினை நம்ம கிளாஸ் கேட்டா ஒரு விதமான ஆன்சர் வரும். நீங்க கூட சேட்ல சொல்லலாம். சொல்லக்கூடாதுலாம் அப்படி இருக்குல்ல, நிறைய சொல்லலாம் நீங்க. அது தப்போ ரைட்டோ ஐயோ எது நினைப்பாங்களோ அப்பெல்லாம் கிடையாது கிடையாது, சொல்லணும். அப்போ இந்த வெற்றிடத்துல லைட்டை பாஸ் பண்ணீங்க, ஏத்தாப்புல வந்து டார்ச் லைட் ஆன் பண்ணா தெரியாதா? இல்ல தெரியுமா? எஸ், தெரியும். அடுத்தானே, லைட் டார்ச் லைட் ஆன் பண்ணீங்கன்னா அது தெரிஞ்சிடும். ரைட். இப்போ இதே செட்டப், இதே வேக்கும் வெற்றிடம், நான் என்ன பண்றேன்னா, என் கையில ஒரு சின்ன பெல், நிறைய பெல்லு நீங்க பார்த்துருப்பீங்க, நான் சின்ன பெல்லை வச்சு வைப்ரேட் பண்றேன். அப்ப இது ஒலி அலைகளை உண்டாக்குது இப்படி. அதே மாதிரி நீங்க ஏத்தாப்புல உட்காந்துருக்கீங்க, அதே வெற்றிடமான ரூம். இப்ப இது கேட்குமா கேட்காதா? ஸோ நம்ம இப்ப எதை பார்க்க போறோம், ஒளியை பார்க்க போறோம். தட் இஸ் சவுண்டை பார்க்க போறோம். கேட்குமா கேட்காதா? கேட்கும். அடுத்தனா, நோ, கேட்காது. ஏன் சார்? ஒலிக்கு கேட்டுச்சு, லைட்டுக்கு தெரிஞ்சது, ஆனா ஒளி சவுண்ட் ஏன் சார் கேட்கல அப்படின்னா, லைட் பரவதற்கு ஊடகம் தேவையே இல்லை. சரியா? ஒளி அப்படிங்கிற லைட்டுக்கு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகணும்னா ஊடகமே தேவையில்லை, வெற்றிடமே தேவையில்லை. பெருவர் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். சரியா? பட் இங்க நீங்க வாரீங்க, ஒளி சவுண்டுக்கு வரீங்க. ஒளி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போறதுக்கு, அதாவது இங்க இருந்து நான் சொன்னோம்ல, நீங்க வைப்ரேட் பண்றீங்கன்னா இங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னா அந்த ஒளி அலைகள் போகுது. இந்த ஒளி அலைகள் போவதற்கு உங்களுக்கு என்ன தேவை? மீடியம் தேவை, ஊடகம் தேவை. வேக்கும் அப்படின்னா ஊடகமே அற்றது, எந்த எந்தவித ஊடகமும் இல்லைன்னு அர்த்தம். அவன் ஊடகம் இல்லாத இடத்துல ஒலி அலைகள் பாஸ் ஆகாதுல்ல. அப்போ அங்க அவங்க பெல் அடிச்சாலும் சரி, ஏதாவது காலிங்ல ஏதோ ஒன்று சம்திங் கையில வச்சிருந்தாலும் உங்களுக்கு கேட்காது.
சரியா? ஸோ இதுதான் நம்ம சவுண்ட்ல பத்தி பார்க்கக்கூடியது. பொதுவா கிளாஸ்ல சார் நடத்துறது நம்ம பின்னாடி பெஞ்சில் உட்காந்தாலே எதுவும் கேட்க மாட்டோம். நம்ம 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 ஒரு லோகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். அதுதானே? பட் வேக்யூம் ரூம்ல இதை ஒரு காரணமா சொல்லிடலாம். சார் இது வேக்யூம் ரூம் சார், நீங்க பேசுற கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து தான் சொல்ல முடியும். ஏன்னா உள்ள சொன்னா நீங்க சொன்னாலும் சார் கேட்காது. சரியா? சோ அப்போ இதுல இருந்து என்ன தருதுன்னா, ஊடகம் தேவை, மீடியம் தேவை. சரி சார், நான் இது அந்த மீடியம் தேவைன்னு நீங்க சொல்லிட்டீங்க சார், எனக்கு புரிஞ்சுது சார். இதை ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நம்ம பார்க்கலாமா? எஸ், உங்க உங்க இதில் கொடுத்துருப்பாங்க மணிச்சாடி சோதனைன்னு சொல்லிட்டு, பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல சொன்னோம்ல, அதை வந்து சின்ன ஒரு செட்டப்ல ஒரு டேபிள்ல வச்சு நம்ம பண்றோம். ஏன்னா ஒரு ரூம் ஃபுல்லா நம்ம வேக்குமா ஆக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு மிஷின் தேவை. வேக்யூம் கிளீனர் என்ன பண்ணும், அந்த இடத்த வேக்யூம் பண்ணும். அது மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லா வேக்யூம் பண்ணணும்னா அதுக்கு ஜென்ரலா ஒரு மிஷின் தேவை, ஜென்ரேட்டர் மாதிரி ஒரு மிஷின் தேவை. நம்ம அதுக்கு சின்னதா ஒரு செட்டப் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் எடுத்து ஒரு காலிங் பில்ல வச்சுக்கிட்டு இது வைப்ரேட் ஆகுது. ஒரு சின்ன இத இப்படி மூடுத, ஒரு பெல்ல, சாரி ஜாரை மூடுறேன், கண்ணாடி ஜார் அப்படிங்கிறது. பட் உள்ள இப்ப ஏர் மாலிகுல் இருக்க தான் செய்யும். சரிங்களா? இது மூணுனால ஒண்ணு வேக்யூம்லாம் கிரியேட் ஆகுது. அப்ப அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இங்க கீழே இருக்கிற அந்த கீழே ஒரு குழாய் மூலமா கொடுத்து இங்க ஒரு மோட்டரை வச்சு இங்க இருக்கிற மாலிகுல், ஏர் மாலிகுல சக் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க, உறிஞ்சி வெளியே எடுத்துருவாங்க. அது தனியா செட்டப் நம்ம புக்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. கீழே ஒரு ஒயர் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா இதுக்குதான், வேக்யூம்க்கு, வேக்யூம் பம்ப். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா புக்கில் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வெற்றிடமாக்கும் பம்பு, இங்கே பம்பு இருக்கும். அந்த பம்பு என்ன பண்ணுன்னா இருக்கிற ஏர் மாலிகுலாம் கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா ஏர் மாலிகுலாம் சக் பண்ணிடும், உறிஞ்சி வெளியே எடுத்துரும். அப்போ வெற்றிடமாயிரும். ஓகேவா? இந்த இடம் ஃபுல்லா வெற்றிடம் ஆயிரும். இப்பவும் பெல்லு அடிச்சு தான் இருக்கு, பெல்லு ஸ்டாப் ஆகவே இல்லை. சரிங்களா? பட் நீங்க வெளியில இருந்து ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, இந்த பம்பை ஆன் பண்றதுக்கு முன்னாடி பெல் அடிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜாரை மூடினீங்க, அந்த சாடி அப்படின்னு போட்டோமா, அந்த சாடியை மூடினீங்க, அப்பவும் கேட்டுச்சு. பட் ஒன்ஸ் வேக்கம் ஆன் பண்ணி எல்லா மாலிக்குள்ளும் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா பெல் அடிக்க தான் செய்யும். ஆனா இப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்காது. ஏன்னா உள்ள என்ன இருக்கு, வெற்றில இருக்கு. அப்போ ஒளி இலைகள் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டா? இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதை உங்களுக்கு சிமுலேஷன்ல நான் காட்டுறேன். ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்றேன். ப்ளீஸ் வெயிட். ஸோ இப்போ உங்களுக்கு எத்தாப்புல ஒரு செட்டப் தெரியுது. கரெக்டா? பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட், கண் மணிச்சாடி சோதனை போட்டிருப்பாங்க. ஜாரை மூடி வச்சிருக்காங்க. உள்ள ஒரு காலிங் பில் இருக்கு. சைட்ல நம்ம செட்டப்லாம் இருக்கு, பேட்டரி, அப்புறம் அந்த வேக்கும் பம்ப் அப்படின்னு சொன்ன பம்ப் இருக்கு பாருங்க. சைட்ல தெரியுதா? பார்த்த உடனே தெரியுதா? ஆ? அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கீமாங்க. இந்த ஒரு பிளாக் கலர் சின்னது இருக்கா, கீ, சாவி. அதாவது தேவையான டைம்ல ஆன் பண்ணிக்கலாம், தேவையான டைம்ல ஆஃப் பண்ணி, அதாவது கரண்ட் வர்றதை தடுத்துக்கலாம். இங்க சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் வந்து வேக்கும் பம்ப் ஆன் பண்றதுக்கு ஆஃப் பண்றதுக்கு. பட் இங்க அந்த கரண்ட் உள்ள போறது வேண்டாமா, ஏன்னா பெல் அடிக்கணும்ல, அதுக்கு கரண்ட் தேவையில்ல. அந்த அந்த பெல் அடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற டிசைட் பண்றதுக்காண்டி இங்க இடத்துல சாவி வச்சிருப்பாங்க. இதையும் நீங்க இதோட பர்பஸும் நீங்க டேரக்டா லேப்ல பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல அதை பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த இந்த ஜார் எக்ஸ்பெரிமெண்டோடைய இதை பார்க்குறீங்க, செட்டப் புரிஞ்சிச்சு. ஓகே சார். இப்போ நான் பவர் ஆன் பண்றேன். உங்களுக்கு வந்து சவுண்டை நான் ஷேர் பண்றேன். ஒரு செகண்ட் ப்ளீஸ். ஐ திங்க் எனக்கு சவுண்ட் வருது, உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். வரலன்னா நீங்க மெசேஜ் பண்ணிடலாம், சார் சவுண்ட் வரலன்னு சொன்னா. ஏன்னா சவுண்டை வச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரியா? சவுண்ட் வருது எனக்கு, அந்த பெல்லு ரிங் ஆகுறது உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஏன்னா நான் பவர் ஆன் பண்ணிட்டேன், மோட்டர் ஆன் பண்ணல. பாத்தீங்களா? அதனால சவுண்டு கேட்க. நான் மோட்டர் இன்னும் அதுக்கப்புறம் ஒரு அடுத்த ஸ்டெப்ல நான் ஆன் பண்ண போறேன். ஸோ பவர் ஆன் பண்ணோடனே பவர் போய் அந்த பெல்லை ரிங் பண்ணுது. ஓகே, ரைட். இப்போ இப்போ இது வந்து வேவ் ப்ரொபகேஷன், அதாவது உள்ள பார்த்தீங்கன்னா ஏர் மாலிகுல் இருக்கு. இந்த பெல்லு அதிர்வடையதுனால இந்த பிளாக் மாலிகுல் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா அது ஒளி அலைகள். சரிங்களா? ஒளி துகள்கள் நம்ம புஷ் பண்ணுது, வைப்ரேட் பண்ணுன்னு சொன்னோம்னா இதுதான்.
ஸோ இப்படி இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா, இதுல நம்ம சிமுலேஷன்ல பாத்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் 1 ATM, அதாவது வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வெளியில என்ன அழுத்தம் இருக்கோ அதே தான் உள்ள இருக்கும், அதே அழுத்தம் இருக்கு. இதை நம்ம வந்து வேக்குமம் ஆன் பண்றதுக்கு தனியா இங்க வந்து ஒரு செட்டப்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை குறைச்சாலே அதை பார்க்கலாங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த சவுண்ட் இப்போ கேக்கு, அப்படிதானே? இதை நான் குறைக்கிறேன் பாருங்க, ஏர் ப்ரெஷரை குறைக்கேன். தட் இஸ் ஏர் ப்ரெஷரை குறைக்கீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? வேக்குமா மாத்திரன்னு அர்த்தம், வெற்றிடமா மாத்திரன்னு அர்த்தம். ஏன்னா ஏர் இருந்தாதான் ஏர் ப்ரெஷர் இருக்கும். அப்படிதான், காற்று இருந்தா தானே காற்று அழுத்தம் இருக்கும். காற்றே இல்லைன்னா வெற்றிடம் இருக்கும், வெற்றிடத்துல அழுத்தம் இருக்காது. சரியா? ஸோ அதனால நான் அதை குறைக்கேன். சவுண்டு கேட்கலையே மட்டும் பாருங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா இப்போ நான் குறைக்கிறேன், தட் இஸ் நான் என்ன பண்றேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேக்குமா மாத்துறேன், வெற்றிடமா மாத்துறேன். அதே நேரத்துல அந்த வேவ் அலைகளையும் அதோட ஸ்ட்ரக்சரையும் பாருங்களேன், நிறைய வித்தியாசமா இருக்கும். நல்லா படிக்கலாம். அது சவுண்டு குறையுது பாருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கேன். ரொம்ப குறைஞ்சிட்டா? இப்ப கேக்கா? பெல்லு ரிங் ஆகுது, ஆனா சவுண்டு கேட்கல பாருங்க. அதே மாதிரி அந்த வேவ் கிராஃப்ல பாருங்க, ஒளி அலைகளே காணும் பாருங்க. ஏன்னா அது பாஸ் பண்ணதுக்கு வழி இல்லை. ஊடகத்தை நீங்க உள்ள என்ன பண்ணிட்டீங்க, வெற்றிடமா ஆக்கிட்டீங்க. அட்மாஸ்பியர் ப்ரெஷர், அதாவது ஏர் ப்ரெஷர், காற்று அழுத்தம் அப்படிலாம் சொல்லணும்னா அதை நான் ஜீரோ ஆக்கிட்டேன். தட் இஸ் வெற்றிடம் ஆக்கிட்டேன், வேக்கமும் ஆக்கிட்டேன். பெல்லு ரிங்கா தான் ஆச்சு, ஏன்னா அதுக்கு பவர் போயிட்டு தான் இருக்கும். பட் என்ன நடந்திருக்கு இதுல, உங்களுக்கு ஒளி அலைகள் பாஸ் ஆகல. அப்போ ஒளி அலைகள் பாஸ் ஆகணும்னா ஊடகம், மீடியம் தேவை. அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட நீங்க இப்ப கத்துக்கிட்டீங்க. அப்ப எங்கனாலும் இதை சொல்லிடலாம். சரியா? ஊடகம் தேவை, லைட்டுக்கு தேவையில்லை. லைட் எங்கனாலும் போகும் சார், பட் சவுண்டுக்கு தேவை சார் அப்படிங்கிறத சொல்லிடுவீங்க. கரெக்டா? இது வரைக்கும் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல அது வந்து லைக் ஒரு சின்ன டாபிக் சொல்லிட்டு அங்க வரேன். ஏன்னா அது அதோட பண்புகள் என்னங்கிறத நம்ம புக்ல பார்த்துட்டு அங்க போவோம். ஓகே, ரைட். இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுது, ஒளி அலைகள் பரவதுக்கு ஒரு ஊடகம் தேவை. ரைட், இது புரிஞ்சுதா? அடுத்த பாயிண்ட், அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டினா, ஒளி ஒரு அலை. ஒளி வந்து ஒரு வேவ். அலை அப்படின்னா வேவ். அது ஏன் சார் வேவ்னு சொல்றாங்க? ஏன்னா நீங்க பார்க்கும்போது அது வந்து எப்படின்னா, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி போடுவாங்க, அதோடைய இதை இப்படி போடுவாங்க. அப்படி இல்லாட்டாலும் நீங்க இன்னும் டீப்பா படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இந்த மாலிகுல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பேட்டர்னா போகும். கம்ப்ரஷன், ரேர்ஃபேக்ஷன், அதாவது அழுத்தம் குறைஞ்சு அப்புறம் அழுத்தம் அதிகமா, இந்த மாதிரி தான் அது போகும். அது பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ அலை வந்து இப்படி இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாலாம் போகாது, ஒரு அலை வடிவத்துல போகும். சவுண்டும் சரி, லைட்டும் சரி, ஒளியும் சரி, இந்த ஒளி சவுண்டும் சரி. சரியா? அப்போ இது வந்து இங்க நீங்க ஒரு பெல்ல ரிங் பண்றீங்க. இங்கேருந்து இந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, ஒளி ப்ரொடியூஸ் ஆகுது. மூவ் அவே ஃப்ரம் த சோர்ஸ். சரியா? இந்த மூலத்துல இருந்து அப்படி ஒளி அலைகள் போகுது. இங்க நீங்க லிசனர் இருக்கீங்க, கேட்பவர் ஒருத்தர் இருக்கீங்க, உங்களோட காதை அது வந்து அடையுது. அப்படிதானே? மீடியம் நடுவில் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆகும்போது என்ன நடக்கும்? நம்ம சொல்லியிருந்தோம், இது சுத்தி இருக்கக்கூடிய மீடியம், ஊடகத்துடைய மாலிகுல அது வைப்ரேட் அது பண்ணும், அதிர்வுடைய செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் என்ன இதுல ஒரு பாயிண்ட் அப்படின்னா, அடுத்த ஒரு சின்ன லெவல் கூடின பாயிண்ட் என்னன்னா, இங்க பக்கத்துல இருக்கிற மாலிகுல், அந்த பார்ட்டிகிள் நம்ம சொல்றோம்ல, அந்த பார்ட்டிகிள் டிராவல் ஆகாது. அப்ப என்ன சார் டிராவல் ஆகும்? ஆற்றல் மட்டும்தான் டிராவல் ஆகும். சரியா? இந்த மீடியத்தோடைய பார்ட்டிகிள் அங்கதான் இருக்கும், ஆனா அது வைப்ரேட் ஆக தான் செய்யும். ஆனா ஒரு இடம் விட்டு ஒரு இடம் இப்படி போகாது. இந்த இடத்துல இருந்தே ஒரு வைப்ரேட் ஆகும், மேலும் கீழேயுமோ இல்ல இப்படியோ முன்னாடி பின்னாடியோ வைப்ரேட் ஆகும்.
பட் அந்த பார்ட்டிகிள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மூவ் ஆகாது. ஸோ த வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள் do not travel all the way from the vibrating object to the air. சரியா? அப்போ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்க வைப்ரேட் பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டிகளை மட்டும் வச்சு சொல்லி தரேன். இப்போ வைப்ரேட் பண்ணும்போது இது வைப்ரேட் ஆகுது. ஏன்னா இது பக்கத்தில் உள்ள இந்த சோர்ஸ் வைப்ரேட் பண்ண வைக்கும். இந்த ஏர், இது வந்து ஏர் மாலிகுல், ஏர் பார்ட்டிகல், காட்டுத்துகள். இது பக்கத்தில் உள்ள பார்ட்டிகளை போய் ஒரு வைப்ரேட் புஷ் பண்ணுது. தெரியுது அவங்களுக்கு? இது வைப்ரேட் ஆகும், இது வைப்ரேட் ஆகும், இது வைப்ரேட் ஆகும், இது வைப்ரேட் ஆகும், இது வைப்ரேட் ஆகும். பக்கத்துல பக்கத்துல அப்படி மோது, முன்னாடி மோது, பின்னாடி மோது. உடனே ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் மூவ் ஆகிறாங்க. அவங்க பக்கத்தில் உள்ள ஆட்கள் மூவ் ஆகுறாங்க. அப்புறம் அதிர்வு அடைதாங்க, வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே அந்த எப்போ வரைக்கும் நடக்கும்னா, இந்த சோர்ஸ் எவ்வளவு நேரம் ஆன்ல இருக்கோ அது வரைக்கும் இப்படி நடக்கும். சரியா? அப்போ ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள், ஒவ்வொரு துகளும் பக்கத்தில் இருக்க அருகில் இருக்கக்கூடிய துகள் மேல ஒரு ஃபோர்ஸை, ஒரு விசையை மேல் உண்டாக்கிறது. அதனால பக்கத்துல இருக்கிற பார்ட்டிகள் என்ன ஆகும்னா, இப்ப இந்த இந்த ஒரு பார்ட்டிகள் இங்க வச்சோன்னா, இது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இங்க வரைக்கும் போகும், போயிட்டு பழைய பொசிஷன் வந்துடும். அது மாதிரி இது இங்கே தள்ளும் அப்படின்னா இங்க வரைக்கும் போயிட்டு அப்புறம் பழைய பொசிஷன் வரும். அதாவது அதோட ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக எல்லாமே ஈக்குலிபிரியத்துல தான் இருக்கு ஆசைப்படும். சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பழைய நிலை, அதுதான் நம்ம சொல்றோம். இப்போ இந்த துகள் இடப்பெயர்ச்சி அடைஞ்சா அப்புறம் அந்த என்ன ஆகும்னா, அந்த துகள் போயிட்டு திருப்பி பழைய நிலைக்கு வரும். அப்போ இந்த ஒளியானது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் போற வரைக்கும் இந்த உள்ள இந்த ப்ராசஸ் நடந்தே இருக்கும். முன்னாடி பின்னாடி போறது, அப்புறம் பழைய நிலைக்கு ஈக்குலிபிரியம் பொசிஷன் வர்றது, இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்தே இருக்கும். அதனால இந்த ஒளி மூலம் உண்டாக்கக்கூடிய பாதிப்பு, அதாவது எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாதிப்புனா நம்ம நெகட்டிவா இல்ல, இந்த இடத்துல இல்ல, எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் மட்டும்தான் உங்களை வரும், தவிர இந்த பார்ட்டிகள் வராது. அதாவது துகள்கள் அதே நிலையில் தான் இருக்கும். ஊடகத்தில் உள்ள அனைத்து துகள்களுமே தங்களது சமநிலை புள்ளியில் இருந்து அதிர்வு எனப்படும் முன்னும் பின்னுமான இயக்கத்தை மேற்கொள்கின்றன. இதனால் அதிர்வானது முன்னோக்கி செல்கின்றது. இவ்வாறு முன்னோக்கி செல்லும் அதிர்வே அலை எனப்படும். இப்ப புரிஞ்சுதா ஏன் அலை நம்ம சொன்னோம்னு சொல்லிட்டு? சோ இந்த மாதிரி ஈகிள்முறை பொசிஷன்ல இருக்கு இந்த பார்ட்டிகள். இப்ப நம்ம ஒரு பார்ட்டிகள், இந்த பார்ட்டிகள் இருக்கு. ஆனா இது ரெஸ்ட்ல இருக்காது, வைப்ரேட் ஆகும். எப்படி வைப்ரேட் ஆகும்? முன்னாடி பின்னாடி போகும். இப்படி இப்படி போகும், அப்புறம் இப்படி வரும், இப்படி போகும், இப்படி போகும். ஆனா தன்னுடைய பழைய பொசிஷன் வந்துடும். இந்த இந்த அதிர்வு நம்ம காதுக்கு போற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்தே இருக்கும். அதாவது டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்லி த டிஸ்டர்பன்ஸ், அந்த எஃபெக்ட் விளைவுன்னு சொல்றோம்ல, அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் அந்த, ஏன்னா இந்த சவுண்ட் சோர்ஸ் அதுதான் கிரியேட் பண்ணுது டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி சாதாரண இந்த ஏர் மாலிகுல ஒரு டிஸ்டர்ப் பண்ணுதுல, யாரு? அந்த இதுதான். நம்மளுக்கு அப்படித்தானே நல்லா இருப்போம். நம்ம இப்போ எக்ஸாம்லாம் நடக்கும், 11th 12th எக்ஸாம்லாம் நடக்கும். உடனே பக்கத்துல கண்டுக்கவே மாட்டாங்க, பாட்டெல்லாம் போடுவாங்க. டிஸ்டர்பன்ஸ் அது, அதை விட பெரிய டிஸ்டர்பன்ஸ். அப்படிதானே? சும்மா எக்ஸாம் மட்டும் இல்லாம எல்லா டைமும் ஏதாவது இந்த புல்லட், ராயல் என்ஃபீல்ட்லாம் வச்சு சவுண்ட் போட்டுட்டே இருக்கானோ எப்படி இருக்கும்? மனிதர்கள் மற்றவங்க வாழ தான் செய்தாங்க, அதை பத்திலாம் அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க. ஏதோ ஒரு காது குத்துக்கு, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு உடனே 4 ஊருக்கு கேட்குற மாதிரி ஸ்பீக்கர் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேன் பண்ணணும். ம். ஓகே. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடம் விட்டு, அதாவது சோர்ஸ்ல இருந்து ஏருக்கு வருது, நடுவில் உள்ள பார்ட்டிக்கல் மூவ் ஆகல, அங்கே தான் இருக்கு. ஆனா வைப்ரேட் மட்டும் முன்னாடி பின்னாடி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வாங்க. ஸோ இந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் நம்ம வந்து வேவ் அப்படின்னு சொல்றோம். The disturbance which is carried forward in a medium is called wave. சரியா? இந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படியே முன்னாடி, அப்படியே இந்த பார்ட்டிகல் வைப்ரேட்டர்னால அப்படியே முன்னாடி போதா, அதான் அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம வேவ் அப்படின்னு சொல்றோம், அலை அப்படின்னு சொல்றோம். இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு சிமுலேஷன் பார்க்கலாம். ஒன் செகண்ட், ஷேர் பண்றேன். ஸோ இப்போ ஒரு ஸ்பீக்கர் எத்தாப்புல இருக்கு. அந்த பொண்ணு இருக்காங்க. இப்போ சவுண்டையும் உங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஷேர்ல இருக்கேன். இதுல சில விஷயத்துல நீங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆன் பண்றேன். ஓகே. இப்போ இத ஆக்சுவலி இப்போ பாருங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வச்சு வைக்கிறேன். இந்த சவுண்ட் ஆன் ஆன உடனே
அதை சுத்தி அலை வடிவத்துல போகுது பாருங்க, இப்படிதான் போகும். அந்த பொண்ணு எத்தாப்புல நிக்காங்க பாருங்க. சவுண்டு கேட்கும், உங்களுக்கு கேட்கும். சவுண்டை ஷேர் பண்ணியிருக்கேன். சவுண்டு கேட்கும். இப்போ நான் இதுல மேல ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் போட்டிருப்பாங்க, அதை நான் லேட்டரா சொல்றேன். அதிர்வெண் மற்றும் வீச்சுமாங்க, அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வருது, இந்த பொண்ணுக்கு கேக்கு, பக்கத்துல நிக்காங்க. இப்போ கொஞ்சம் சவுண்டு கூடுது அவங்களுக்கு, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரொம்ப கூடுமாங்க. இப்போ நான் அந்த பொண்ணை அந்த கொஞ்சம் அந்த சோர்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போறேன். உங்களுக்கு சவுண்டு குறையுது தெரியுதா? ஒரு மேக்ஸிமம் பொசிஷனுக்கு நான் இது பண்ணிட்டேன். சவுண்ட் இப்போ ரொம்ப கம்மியா கேட்கு. பிகாஸ் எதனால? காரணம் என்ன? பக்கத்துல போனா சவுண்ட் ரொம்ப கூடுது, தூரத்துல இருந்தா பொதுவா அது நம்மளுக்கு டே டு லைஃப்ல அது நம்மளுக்கு தெரியும். ஒரு ஸ்பீக்கர் பக்கம் போனீங்கன்னா ரொம்ப சவுண்ட் இருக்கும், கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா சவுண்ட் கம்மியாகும். அதை தான் நம்ம சிமுலேஷன் காமிக்கிறோம். பட் அது பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன? கொஸ்டின் பண்ணுங்க. கொஸ்டின் யோசிச்சு பாருங்க. என்ன கான்செப்ட்? ஏன் பக்கத்துல போனா கூடுது, தூரத்துல போனா அப்ப என்ன நடக்கு? ஒண்ணு, இதை ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னொன்னு, இந்த ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்ற அதிர்வெண் வீச்சு, இதை பத்தி நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ இந்த பொண்ணை நான் ஒரு மீடியம் பொசிஷன்ல வச்சுக்கிறேன், இங்க வச்சுக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன். இப்போ இந்த அதிர்வெண்ணை நான் கூட்டுறேன். ஏன்னா ஒளி சவுண்டுக்கும் சரி லைட்டுக்கும் சரி ப்ராப்பர்ட்டி, இந்த ஆம்ப்ளிடியூட் வீச்சுங்கிற ப்ராப்பர்ட்டி உண்டு, அதிர்வெண் ப்ராப்பர்ட்டி உண்டு. இது போக இருக்கு, ஸ்பீட்லாம் இருக்கு, அதை நம்ம லேட்டரா பார்க்கலாம். இப்போ பாருங்க, அதிர்வெண்ணை குறைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? அதோட அதே மாதிரி அலைகளுடைய வடிவத்தையும் நீங்க பார்க்கலாம், சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் கூட்டுறேன், அதிர்வெண்ணை கூட்டுறேன். தௌசண்ட் ஹெட்ஸ். ஹெட்ஸ் ஹெச்இசட்னா ஹெட்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஒளி சவுண்டோடைய எஸ்ஐ அலகு யூனிட். அது ஹெட்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், சரியா? அவருடைய இதுக்கு வச்சிருப்பாங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி பாருங்க, அதுமாதிரி ஆம்ப்ளிடியூட் 1 கேட்கல, பாத்தீங்களா? இப்போ என்ன நடந்தது? இப்போ இதுல நான் 3 கொஸ்டின் கேட்டேன். ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரலா உள்ளதை நீங்க பார்க்கலாம். இந்த ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சியை நீங்க லேட்டரா அதுக்கு சில ஃபார்முலாலாம் இருக்கு, அப்போ தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னும் கொஸ்டின் ரைஸ் பண்றதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். ஃபர்ஸ்ட் என்ன நீங்க பார்க்க வேண்டியது, மேபி நீங்க கிளாஸ் முடிஞ்சது நெட்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்டையோ, மேபி ஃப்ரெண்ட்ஸ்ல அண்ணன்டையோ அக்காட்டையோ கேளுங்க. இப்படி ஒரு சவுண்டை ஆன் பண்ணிட்டு, ஏன் பக்கத்துல போனா இப்படி இப்படி இருக்கு, தூரத்துல போனா ஏன் இப்படி இருக்கு, என்ன காரணத்தினால இப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த யூனிட்டை படிக்கும் போதோ இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சதுல ஏதாவது சம்மந்தப்பட்டது, இந்த அதிர்வெண்ணை கூட்டுறது குறைக்கனால ஏன் நம்மளுக்கு சவுண்ட் இப்படி வேரியேஷன் ஆகுது, ஆம்ப்ளிடியூட் பீச்சுங்கிறத குறைக்க கூட்டணும் ஏன் சவுண்ட் வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இது போக நிறைய டாபிக், ரிஃப்ளெக்ஷன், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஒளியில ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அதை நம்ம அது நான் அடுத்த கிளாஸ்லாம் நான் நிறைய கிளாஸ் இருக்கு, அதில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஒரு சின்ன டாபிக் மட்டும் சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு ஒரு ஒளி மூலத்தை, சவுண்ட் சோர்ஸை வைப்ரேட் பண்ணா பக்கத்தில் உள்ள மீடியத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்தில் இருக்கக்கூடிய துகள்கள் அதிர்வடையும், முன்னாடி பின்னாடி போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு காயில எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க, அல்லது ஸ்ப்ரிங்கை எடுத்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங், இப்போ இது ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்னா இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்ல கம்ப்ரஸ் பண்ணலாம், அப்படிதானே? ஸோ இப்போ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலி எக்ஸ்டெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கம்ப்ரஸ் பண்றீங்க அப்படின்னு அமுக்குறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும்.
இப்படி ஏதோ ஒண்ணு பண்ணும். ரைட். இப்போ நீங்க வந்து இந்த இடத்த இப்படி கம்ப்ரஸ் பண்ணிட்டு நல்லா ஃபார்வர்டா மூவ் பண்றீங்க, இப்போ பேக்வர்டா மூவ் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க. சரியா? அப்போ இதுல என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருக்காங்க. ஒரு கம்பி சுருள் எடுக்கிறீங்க அல்லது வில்லை, ஸ்ப்ரிங் அப்படின்னா வில், ஆ, ஒன்று எடுத்துக்கொள்றீங்க. அதை வந்து அப்படி முன்னாடி இப்படி தள்ளுறீங்க, பின்னாடி இப்படி அமுக்குறீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன காண்பீங்க? வாட் யூ அப்சர்வ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி பண்ணும்போது நீங்க கையை வச்சுக்கிட்டு இப்படி முன்னாடி பின்னாடி ஒரு சைடு அப்படி பண்ணும்போது ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல இப்படி இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு இடத்துல இப்படி இருக்கும், அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி இருக்கும், அப்புறம் ஒரு இடத்துல இப்படி இருக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரிங் எடுத்தோம்னா இதை நீங்க பார்க்கலாம். அப்புறம் ஒரு இடத்துல இப்படி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் ரொம்ப இருக்காது. ஸோ ஒரு இடத்த நம்ம சி நோட் பண்ணிக்கிறோம், இன்னொரு இடத்த ஆர் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இது சி, இது ஆர். சில பகுதிகளுடைய சுருள்கள் நெருக்கமாக இருக்கு, சில பகுதிகளில் சுருள்கள் நெகிழ்வுடன் இருக்கு. ஒளி அலைகளும் ஊடகத்தின் வழியே இவ்வாறு தான் செல்கின்றன. சரியா? அது ஏன் சி போட்டிருக்காங்க ஆர் போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் நேம் அதை வச்சிருப்பாங்க. அதாவது கம்ப்ரஷன், ரேர்ஃபேக்ஷன் அப்படிங்கிறக்காண்டி. கம்ப்ரஷனா அமுக்கிய நிலையில், ரேர்ஃபேக்ஷனா கொஞ்சம் விரிந்த நிலையில இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன நிலையில இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தருது அப்படின்னா சில இடத்துல நீங்க அந்த காயில ஸ்ப்ரிங் இது அமுக்கும் போது சில இடத்துல இப்படி இருக்கு, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணும்போது முன்னாடி பின்னாடி இழுக்கும் போது சில இடத்துல இப்படி இருக்கு. அப்ப இதே மாதிரிதான் உங்களுக்கு ஒலி அலைகள் சவுண்ட் வேவும் பாஸ் ஆகுது. ஓகே. ஸோ எந்த பகுதியெல்லாம் நெருக்கமா இருக்கோ அதெல்லாம் நம்ம சி அப்படின்னு போட்டிருப்போம். சரியா? அந்த நெருக்க பகுதி அல்லது அழுத்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு அழுத்த பகுதிக்கு நடுவில் ஒரு ஆர் அப்படிங்கிற ஒரு நெகிழ்வு பகுதி இருக்கும், ரேர்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ கம்பி சுருள் அதிர்வு வரும்போது வைப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நெருக்கம், அப்புறம் நெகிழ்வு, கம்ப்ரஷன், ரேர்ஃபேக்ஷன், இது வந்து மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து செல்லக்கூடிய அலைகள் தான் நெட்டலைகள், லாங்கிடியூடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குறுக்கலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது பின்னாடி நீங்க படிப்பீங்க, லைட்ல படிப்பீங்க. இது நெட்டலைகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ நெட்டலைகள் ஊடகத்துடைய துகள்கள் பரவும் திசைக்கு இணையாக இப்படிதான் போகும். இந்த நெட்டலைகள் இப்படிதான் போகும், ஊடகத்தோட துகள்களும் இப்படிதான் போகும். ஸோ இணையாக முன்னும் பின்னுமாக அதிர்வுறுகின்றன. ஸோ முன்னும் பின்னுமாக அதிர்வுறக்கூடிய இந்த நெட்டலைகள் ஒளியும் ஒரு நெட்டலை அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? ஓகே, இதைதான் அங்க சொல்லியிருப்பாங்க. மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம், இது வரைக்கும் போதும். ஸோ இதுல என்னன்னா லாங்கிடியூடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சவுண்டுங்கிறது ஒரு லாங்கிடியூடல் வேவ்ஸ் தான். ஏன்னா இந்த வேவ் வந்து எப்படி போகும்னா இப்படி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி இப்படி போகுது. ம்? ஏன்னா அந்த மீடியத்தோட பார்ட்டிகள் முன்னாடி பின்னாடி இப்படி வைப்ரேட் ஆகும். ஸோ வேவ் இப்படிதான் போகுது, பார்ட்டிகளும் இப்படிதான் வைப்ரேட் ஆகுது. அதனால நம்ம இது வந்து சவுண்டை வந்து ஒரு, ஏன்னா சவுண்டுக்கு கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன் இருக்கும். சில இடத்துல இப்படிதான் இருக்கும். நம்ம பேசும்போது இந்த ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம், எதுத்தாப்புல நீங்க நிக்கீங்க, நான் இங்க நிக்கீங்கன்னா பேசக்கூடிய அலைகள்ல அந்த ஊடகத்தோட துகள்கள் நம்ம ஒரு இமேஜின் பண்ணும்போது சில இடத்துல நெருக்கம், சில இடத்துல நெகிழ்வு, கம்ப்ரஷன், ரேர்ஃபேக்ஷன், இப்படிதான் அது போகும். சரியா? ஸோ இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் தான் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒளியுடைய அலையின் பண்புகள். இதுக்கு தான் நான் ரெண்டெண்ணா சொல்லியிருந்தேன், அதிர்வெண் அப்புறம் வீச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அது என்னன்னு பார்த்து வாங்க. ஓகே, அது பார்த்துட்டு அப்புறம் நம்ம புக்கில் உள்ள படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சொன்ன கிளாஸ்ல போதும். எதுவும் டவுட் இருக்கா? சவுண்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, பெல் ஜார் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தோம் அந்த சிமுலேஷனில். அதுலேருந்து ஒலிக்கு ஊடகம் தேவை அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். நெட்டலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ரேர்ஃபேக்ஷன், கம்ப்ரஷன் அப்படிங்கிற பார்த்தோம். இதெல்லாம் வீட்டில் போய் ரீட் பண்ணிட்டு ஃபர்தர் டாபிக் பாருங்க. டவுட் எதுவும் இல்லைங்களா? சரி, கிளாஸ் நிறைய வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.